ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 5ல் இருக்கிற சனி, மீனராசியில் இருக்கிற சனி ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் 2 உபநட்சத்திரங்களை கடக்கிறதுனால என்னென்ன நம்ம விளைவுகள் ஏற்படுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டெப்த்தான கான்செப்ட்டு. உபநட்சத்திரம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பழக்கத்தில் பார்க்க உங்களுக்கு அது ரீச் ஆகி உங்களுக்கு புரிய தொடங்கும். இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், 5ஆம் வீட்டில் சனி வந்துருச்சு, 5ஆம் பாவத்துக்கு உண்டான வேலை செய்யும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த கிரகமானது சனி அவர் ஒரு நட்சத்திரத்தில் போவார் மீனராசியில். அந்த 3 நட்சத்திரத்தில் போகும்போதும் நட்சத்திர வேறுபாடுகள் ரீதியாக பலன் கொடுக்குற அதே நேரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயே 9 உபநட்சத்திரத்துக்குள்ளே போகிறாருங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை. இது பாஸ்கரா அஸ்ட்ராலஜி அட்வான்ஸ்டு தியரி. இதன் மூலமாக நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நமக்கு இருக்கிற குடுப்பினையின்படி நமக்கு பலன்கள் வேரியேஷனாக நடக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட வகையில் விளைவுகள் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவாக எனக்கு 5ல் சனி வந்துருச்சு, எல்லாத்துக்கும் நல்லது எல்லாத்துக்கும் கெட்டது அப்படின்னு எடுக்காமல் நம்ம ஜாதகத்துக்கு அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத இன்னும் டெப்த்தாக பார்த்துக்கலாம். அதுக்கு ஓரளவுக்கு நம்ம ஜாதகத்தினுடைய புரிதல் வேணும். நம்ம ஜாதகத்தை பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சுக்கணும். இப்போ சனி நட்சத்திரத்தில் போகிறாருன்னா முதல்ல என்ன தெரியணும், சனி நமக்கு எந்த பாவ உபநட்சத்திரம்னு தெரியணும். 2வது நமக்கு சனி திசை நடந்தால் சனி கோச்சாரத்தை பார்க்கணும். சனி திசை நடக்கலைன்னா பார்க்க வேண்டியதில்லை. சரி, அப்படி சனி திசை நடக்கும் பொழுது அவர் என்ன பாவ உபநட்சத்திரமாக இருந்து அவர் திசை நடத்துகிறாரோ அதை நமக்கு பலனாக தருவார். எங்கேருந்து தருவார், இந்த 5ஆம் வீட்டிலிருந்து தருவார். அப்போ இந்த 5ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா, மூளை உழைப்பு சார்ந்த இடம், உறவுகள் சார்ந்த இடம், இஷ்ட தெய்வம், விளையாட்டு, கலைகள், பாசம், நேசம், காதல், சினிமா அத்தனையும் இருக்குது. அப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், நம்ம படிப்புக்கு டெவலப் பண்ணுறதாகட்டும், ஒரு நோயிலிருந்து விடுபடுற ஆரோக்கியத்தை குறிக்கிறதாகட்டும், இதெல்லாம் 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்துலேருந்து தர்றாரு சரி, ஆனால் அவர் நமக்கு எப்படிப்பட்டவரோ அதைத்தானே செய்ய போகிறாரு. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சனி உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் பாவ தொடர்பு இருக்குது, 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சனி தான் அப்படின்னா 5ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பாவத்தை இயக்குறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது மட்டுமே நமக்கு பலனாக வருதான்னா இல்லை. சனியோட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, புதனோட உபநட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அப்போ இந்த புதன் என்பவர் நமக்கு யார், ஒவ்வொரு ஜாதகருக்கும் அது வேறுபடும். இப்போ புதன் 2ஆம் இடம் 6ஆம் இடம் தொடர்புன்னு வைங்க, சனி 10ஆம் இடம் தொடர்புன்னு வைங்க. அப்போ இந்த 5ஆம் பாவத்தின் வழியாக நமக்கு அந்தஸ்து, கௌரவம், ப்ரொமோஷன், வளர்ச்சி இதையெல்லாம் நல்லா செய்ய போகிறாருங்கிறத சொல்லுது. இப்போ அரசியலும் 5ஆம் இடம்தான். அரசியலில் ஒரு நல்ல பதவி புகழ் கிடைக்கிறதுக்கும் இந்த 5ஆம் இடத்துல 6, 10 தொடர்பு இருந்தால், 2 தொடர்பு இருந்தால் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் சனியினுடைய உபநட்சத்திரம் புதனாக இருக்குது. அதுக்கப்புறம் கேதுவாக மாறுது. இது மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும். மார்ச் 4ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் வக்கரத்தில் இருக்கிறனால புதனுடைய உபநட்சத்திரத்துக்கே வர்றாரு. ஸோ இந்த கால அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ விருச்சிகத்துக்கு புதன் அஷ்டமாதிபதி, 8ஆம் பாவத்துக்குரியவர், 11ஆம் பாவத்துக்குரியவர். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஜனன ஜாதகப்படி அவர் தொழில் ஸ்தான பாவங்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த கலை சார்ந்து, நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்து, கமிஷன் வகை சார்ந்து நாம் புகழடை போகிறோங்கிறத அது குறிக்குது. அப்படி இல்லாமல் 5, 9ஆம் பாவ தொடர்பில் இருந்தால் உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு தடை பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இப்போ எத்தனையோ விருச்சிக லக்னத்தில் சனி திசை நடக்கிறவங்க ப்ரொடக்ஷன் லைனில் இருப்பாங்க. சொந்த தொழில் ப்ரொடக்ஷனாக பண்ணிகிட்ருப்பாங்க, ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் சென்டரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த 5ல் போகும்போது இடம் 5 தான், ஆனால் அவங்க ரெகுலராக போகிற வேலை அது கெடுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த உபநட்சத்திர புதன் 9ஆம் பாவமோ
5ஆம் பாவமோ காட்டுச்சு அப்படின்னா, வேலையை தடுக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். சொந்த தொழிலாக இருந்தா, அந்த தொழில வந்து அந்த நேரத்தில டல் அடிக்க போகுது. ஆர்டர்ஸ் கிடைக்காம ஐடிலா இருக்க போகுதுங்கிறத காட்டுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜூன் 21க்கு அப்புறம் கேதுனுடைய உபநட்சத்திரத்துக்கு வர்றாரு சனி. அப்ப நம்ம உடனே அடுத்து நம்ம ஜாதகப்படி கேது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது, நமக்கு சனி திசை நடக்குதான்னு பார்க்கணும். சனி எந்த பாவ அதிகாரின்னு பார்க்கணும். அவர் நிற்கிற நட்சத்திரம் உபநட்சத்திரமும் எந்த பாவத்து சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் கேள்விக்கு பதில் ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கேள்வி திருமணத்தை சம்மந்தப்பட்டதா இருந்ததுன்னு வைங்க. அப்போ இந்த சனி 5, 3, 7, 11 இந்த ஆதிக்கம் பெற்ற கிரகங்களோட, அதாவது இப்போ இந்த புதனும் கேதுவும் இந்த மாதிரியான திருமண ஸ்தானங்கள் சம்மந்தப்பட்ட கிரகமாக இருந்தால் திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த காலகட்டம் கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் 6, 12 இருக்குது அப்படின்னா திருமணத்தை தடை பண்ணுதுன்னு அர்த்தம். கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம டெப்த்தாக பார்க்கணும். சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி, வீடு கட்டலாமா? 5ல் சனி இருக்குது, இப்போ வந்து சனி திசை நடக்குது, இந்த டைம் நான் வீடு கட்டலான்னு நினைக்கிறேன், அதுக்கு இந்த திசாபுத்தி இந்த கோச்சாரம் என்ன பண்ணுதுன்னு கேள்வி இருந்தால், அப்போ 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தானே 5ஆம் இடம். அது இருக்கிற இடம் ஓகே தான். ஆனால் இந்த புதன் வந்து 3ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்தையோ காட்டக்கூடிய உபநட்சத்திரமாக இருந்தால் அந்த வீடு கட்டுறதுக்கு தடை பண்ணிடும், சப்போர்ட் பண்ணாது. அடுத்து வரக்கூடிய கேது உபநட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 4, 10 தொடர்பு இருந்தால் சப்போர்ட் பண்ணும். அதுவும் 3, 11க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வீடு கட்ட தடை பண்ணும். இப்படி நம்ம காரண காரியங்களோடு பார்க்குறது தான் இந்த ஜோதிட முறை. அதனால் இப்போ நம்ம எதுக்காக இந்த பதிவை போடுறோம், டெக்னிக்கல் சப்ஜெக்டாக இருந்தாலும் நாம் இதை உள்ளே கேட்க உங்களுக்கு இதை வந்து உள்வாங்க அதனுடைய அர்த்தம் புரியும். அர்த்தம் புரியும்போது உங்கள் கேள்விகளுக்கு பதில் தெரியும் பொழுது நீங்களே உங்களுடைய ப்ரோக்ராம்களை வழிநடத்திக்கலாம். அப்போ ஏன் வித்தியாசமாக பலன் நடக்குது? ராசி பலன் கேட்குறோம், கதை கேட்குறோம், அப்படியே கேட்டுக்கிட்டு அது நடக்கலை இது நடக்கலைன்னு நம்ம வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லை ஜோதிடம். உண்மையிலேயே பாவங்கள் தான் இயக்குது நம்ம. அந்த கிரகங்கள் எந்த பாவத்துக்கு அதிகாரம் வாங்கியிருக்கோ அந்த பாவ செயலை செய்யுது. இது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் கோச்சாரத்தில் நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும் ஒட்டுமொத்தமாக? இப்போ சனி 5ல் வந்துட்டார். சனி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார், யாருடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார், அப்போ எந்தெந்த பாவத்தை இயக்க போகிறாரு நம்ம ஜாதகப்படின்னு தெரிஞ்சாலே இந்த திசா புத்தியில் இந்த பலன் தான் நடக்கும்னு நமக்கு கான்க்ரீட்டாக தெரிஞ்சுக்கும். அது நமக்கு நன்மை தான். அப்போ ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11 இது மாதிரி தொடர்புள்ள புதன் கேது இருந்தால் உறவுகளுக்கு நல்லது. 2, 6, 10 தொடர்பு இருந்தால் தொழிலுக்கு நல்லது, பதவி புகழுக்கு நல்லது. 8, 12 ஆக உபநட்சத்திரமாக இந்த புதனோ கேதுவோ இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு அது தடைகளை ஏற்படுத்தும், கஷ்ட நஷ்டத்தை ஏற்படுத்தும், பாசம் நேசத்தினால வலி வேதனைகள் ஏற்படுத்தும், உறவுகள் பகையாகும், ஹெல்த்துக்கு பாதிக்கும். இப்படியெல்லாம் நம்ம இந்த சனி வேலை செய்யுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.